எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகளை ஜோதிட குழுமம் பெருமையுடன் வழங்கும் 3வது கருத்தரங்கம் இனிதே சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் 12ஆம் இடத்தின் சூட்சம ரகசியங்கள் என்ற சூட்சமத்தை நம்மிடையே விளக்க வருகை தரும் அனுபவ ஜோதிடர், திருவருள் ஜோதிட ஆராய்ச்சி மையம் திருமதி மீனாட்சி வெங்கடேசன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உலகத்துல அப்படிங்கிற போது எத்தனையோ கலைகள் உண்டு, ஏகப்பட்ட கலைகள் உண்டு. அதுல அனைவருக்கும் பயனுள்ளதா இருக்கக்கூடியது ஜோதிட கலை அப்படின்னு சொல்லலாம். ஜோதிடம் என்பது ஒரு ஜோதினா அவங்களுடைய எதிர்காலத்தை சொல்லக்கூடியது அப்படிங்கிற விஷயம். முக்காலம் சொல்லக்கூடிய விஷயம் இருந்தாலும் கூட எதிர்காலத்தை சொல்லக்கூடியதுதான் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுல கிழமைகள், திதிகள், நட்சத்திரங்கள், யோகங்கள், கரணங்கள், இவை எல்லாமே அந்த 60 வருஷத்தை தொட்டு தான் நடக்கும். 60 வருஷத்தை தொட்டு தான் நடக்கும். அதுல 60 வருஷங்கிறது ஒரு சுத்துங்கிறது 60 வருஷம். ஸோ 5 சக்கரங்களுக்கு 5300 வருஷம் தான் மனுஷனோட சாதாரண ஆயுள். இதில் நம்ம கணக்கு வச்சு பார்க்கும்போது ஒரு 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம், 90 வருஷம் தான் இந்த ஆயுள் அப்படிங்கிற நிர்ணயிக்கூடிய கட்டத்தில் ஓடி இருக்கு. என்ன காரணம் என்னன்னா உணவு முறைகள். சரிங்களா? இப்போ இந்த ஜோதிடம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கடல் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னோம். அந்த கடல்ல நிறைய பேர் அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல வரைக்கும் முத்தெடுத்து கண்டுபிடிச்சு எவ்வளவு சூட்சமங்கள் எடுத்திருக்காங்க. அந்த இறைவன் என்னன்னா போன பிறவியில் என்னென்ன செஞ்சோமோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் ஒரு அமைப்புல யோகங்களை கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ நம்மிடையே இருக்கக்கூடிய திருமதி மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் ஏறக்கூடிய 18 ஆண்டு காலம் ஜோதிடத்துக்காகவே பிறந்தது அப்படிங்கிற பிறந்து வளர்ந்தது மாதிரியே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அற்புதமா ஜோதிடத்தை வெளியுலகத்துக்கு சொல்லக்கூடிய ஆற்றல், தெளிவா சொல்லக்கூடிய, அதாவது ஜோதிடம்ங்கிறது திடமா சொல்றதுதான் ஜோதிடம் அப்படின்னு இல்லைங்க. நடக்கும் நடக்காது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஜோதிடம் இல்லாமல் திடமாக சொல்றதுதான் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஜோதிடத்தை நம்மளுக்கு ராஜநிலை டிவியில ராஜநிலை டிவி சார்பில் இந்த கருத்தரங்கில் 3வது ஜோதிட கருத்தரங்கில் கலந்து கொண்டு நம்மளுக்கு அந்த 12ஆம் இடத்தின் சூட்சம ரகசியங்கள், 12ஆம் இடத்திய சூட்சம ரகசியங்களை நம்ம கிட்ட பேச போறாங்க. அவர்களை வருகின்ற வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். வாங்கம்மா, தங்கள் கருத்துக்களை பதிவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். திருவருள் மீனாட்சி வெங்கடேசன், ஈரோடு. ராஜநிலை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்களும் வாழ்த்துகளும். இன்றைய சிறப்பு கருத்தரங்கம் பாத்தீங்கன்னா 3வது கருத்து நடந்துட்டு இருக்கு. ஐயா நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். அதாவது 12ஆம் பாவத்தின் சூட்சமங்கள். இந்த 12ஆம் பாவகம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்துல ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா நிம்மதிங்கிற சொல்லக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் பாவத்தை குறிக்கும். வெளிநாடு, அந்த வெளியூர் பயணங்கள், அதே மாதிரி தாம்பத்தியம், அதுவும் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்தை குறிக்கும். இந்த 12ஆம் பாவகம் ஒரு லக்னத்தின் மறைவு ஸ்தானம் சொல்லுவாங்க. ஆனா ஒரு லக்னத்தோட மிகப்பெரிய சூட்சமம் பாத்தீங்கன்னா 12ஆம் பாவத்துல நிறைஞ்சிருக்குங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்தோட பாவகத்தன்மையும் கிரக சேர்க்கையும் நட்சத்திர அடிப்படையில தான் நமக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்கும். அது தசாபுத்தியோட பாத்தீங்கன்னா கோச்சாரத்தில் பயணம் பண்ணக்கூடிய கிரகம் தான் அதை ஆளுமை செய்யும். சரிங்களா? இப்ப மேஷ வீடு எடுத்துக்கலாம். அதுக்கு 12ஆம் இடம் பாத்தீங்கன்னா மீனத்தை குறிக்கும். காலபுருஷருக்கே 12ஆம் இடம் தான் உங்களுக்கு குரு பகவானை சொல்றோம் நம்ம. அதுல பாத்தீங்கன்னா எந்த கிரகம் பலமா இருக்கு அப்படின்னா குரு பகவான் பாத்தீங்கன்னா தன் வீட்டுக்கு 5ஆம் இடத்துல உச்சமாவார், மீன வீட்டுக்கு 5ஆம் இடத்துல உச்சமாவார். அப்ப இந்த மேஷத்தை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் மூலமாக சிறப்பான நல்வாழ்க்கையும் எதிர்காலம் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா இவங்களுடைய சந்ததிகள் பாத்தீங்கன்னா நல்லா சம்பாரிச்சு அதை இழந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். என்ன காரணம்? இந்த ஜாதகருக்கு அது 12ஆம் இடம் ஆயிடுச்சு. அப்ப குரு பகவான் தன் வீட்டுக்கு 5ல உட்கார்ந்துட்டு அப்ப குழந்தைகள் மூலமாக இழந்ததை பெறக்கூடிய வாய்ப்புகள் மேஷத்துக்கு உண்டுன்னு சொல்லலாம். அடுத்த விஷயம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த வீட்டுல சுக்கிர பகவான் உச்சம் அடைகிறாரு. அப்ப இந்த மேஷ வீட்டுக்கு 2-7க்கு உண்டான கிரகம் அந்த வீட்டுல உச்சம். அப்ப பெண்கள் மூலமாக பாத்தீங்கன்னாலுமே கூட உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை முறைகளும்
சரியான வாழ்க்கை முறை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச காலகட்டத்தில் அவங்க வந்து ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பெண்கள் பாதிக்கப்படுவாங்க. என்ன காரணம்? மேஷ வீட்டுக்கு 2 7 இருந்தாலும் கூட இந்த மீன வீட்டிற்கு வந்து 3 8 வராரு. அப்ப பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண் கொடுத்து பெண் எடுத்தாங்கன்னா அந்த வீட்டுல வந்து வாழ்க்கை முறை சிறப்பா இருக்காதுங்க. ஒரே வீட்டுல பாத்தீங்கன்னா பொண்ணை கொடுத்து பொண்ணு எடுப்பாங்க. அப்போ ஒரு குடும்பம் தலையும் ஒரு குடும்பம் தலையாது. அதையும் அங்க நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பெண்கள் வாழ்க்கை முறையில வந்து பாத்தீங்கன்னா நிறைந்த வாழ்க்கை அப்படிங்கிறதுமே இந்த மேஷ வீட்டுல பிறந்தவங்களுக்கு இந்த பாவகம் வந்து எடுத்து சொல்லக்கூடிய அமைப்புல இருக்குங்க. அடுத்து எடுத்தீங்கன்னா புதன் பகவான் நீசம் அடைகிறாரு. அப்ப இந்த மேஷ வீட்டை பொறுத்தளவுக்கு 3 6க்குண்டான கிரகம் அந்த 12ஆம் பாவத்துல நீசம் அடைறது பாத்தீங்கன்னா சொத்துக்கள் அப்படிங்கும் போது நிறைய வச்சு அவங்க வந்து பெண்கள் பகுதியில வந்து வச்சுக்கோ அவங்க பேர்ல வந்து பத்திரப்பதிவுகள் வைக்கும் பொழுது அந்த பெண்களுக்கு நோயோட தாக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 12ஆம் இடம் வந்து நோயோட தாக்கத்தையும் ஹாஸ்பிட்டலே எடுத்து சொல்லுங்க. ஒரு நோய் வருது அப்படின்னா எந்த ஹாஸ்பிட்டல் எந்த ட்ரீட்மெண்ட் மூலமா அவங்களுக்கு நிவர்த்தி ஆகும் சொல்லக்கூடிய விஷயத்தையும் 12ஆம் பாவத்துல நம்ம பார்க்கலாம். பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமா இருப்பாங்க. எப்போ ஒரு இடமோ நிலமோ தோட்டமோ அவங்க பேர்ல பதிவு பண்ணும்போது பாத்தீங்கன்னா நோயோட தாக்கம் அந்த வீட்டு பெண்களுக்கு வருதுன்னு சொல்லி நிறைய ஜாதகங்கள்ல பார்த்திருக்கோம். என்ன காரணம்? அந்த மேஷ வீட்டுக்கு 2 7க்குண்டான சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல வந்து நீசம் அடைஞ்சிடுறாரு. 12ஆம் வீட்டுல போய் உச்சம் அடைகிறார். அப்ப அவங்களுடைய சுய ஜாதகத்தில் திசா புத்திகளும் ஜாதகத்தில் 4ஆம் இடம் 4க்குண்டான அமைப்பு இதெல்லாம் பலமா இருந்தா மட்டும்தான் அந்த பெண்களோட பெயர்ல வந்து நீங்க சொத்துக்களே பதிவு செய்யணும். இது மிகப்பெரிய சூட்சமம், எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து நிறைய ஜாதகங்கள்ல பார்த்துட்டோம். இப்ப ரிஷபத்துக்கு வருவோம். ரிஷபத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்சிமம் 12ஆம் இடம் மேஷ வீடு தான் வரும். அப்ப இங்க செவ்வாய் பகவான் நம்ம எடுத்துக்கலாம். செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு 3ஆம் வீட்டுல வந்து உங்களுக்கு என்ன ஆறாருங்க? பலவீனமானாரு. ஒரு கிரகம் நீசமானாலும் உச்சமானாலும் ஆட்சி பெற்றாலும் டிகிரி வைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப நம்ம பாத்துக்கணும். ஏன்னா டிகிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் நீச்சம் ஆயிருந்தா கூட உங்களுக்கு பாத்தீங்கன்னா உச்ச பலமும் அடைஞ்சிடும். ஒரு உச்சமான கிரகம் நீச்ச பலமும் ஆகும். ஆட்சி பெற்ற கிரகம் தன் பலத்தை இழக்கும். அதனால டிகிரி வைஸ் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அப்ப இந்த ரிஷபத்தை பொறுத்தளவுக்கு 12ஆம் கிரகம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆகி உங்களுக்கு கடக வீட்டை நீசம் அடைஞ்சிடும். அப்ப 3ஆம் இடம் பாத்தீங்க அப்படின்னா பங்காளிகள் பிரச்சனைகள், அதே மாதிரி அண்ணன் தம்பிகள் இவங்க பசங்க வாரிசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து அந்த கருக்கலைப்போ இல்ல வந்து ஒரு பையன் 4 பசங்க 3 பசங்க 2 பசங்க எப்படி இருந்தாலும் பார்த்தாலுமே கூட அந்த ஒரு மகன் இழப்பு அப்படிங்கிறது அந்த சொல்லலாம். நம்ம என்ன காரணம் கேட்டீங்க அப்படின்னா 3ஆம் வீட்டுல சனி பகவான் சம்பந்தமோ இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் சம்பந்தமோ, அடுத்த விஷயம் ராகு கே சம்பந்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல முக்கியமான புள்ளி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த அம்மா அப்பாவோட ஜாதகத்துல இல்ல தாத்தா பாட்டி ஜாதகத்துல அந்த குழந்தையோட ஜாதகத்துல செவ்வாய் பகவானை தொட்டோ அல்லது 5 9க்குண்டான கிரகத்தோட தன்மையில ஒரு பாவகம் ஒரு கிரகத்தை தாக்கக்கூடிய ஒரு கர்ம தோஷம் இருக்கும். அது நிவர்த்தியே பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். அந்த மைய புள்ளிகள்ல பிரச்சனை இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவானோட தாக்கம் வந்து அதிகமா இருக்கும். இவங்க சொத்துக்களை இழந்துட்டாங்க அப்படின்னா உயிரிழப்பு ஏற்படாதுங்க. இல்லைங்க, சம்பாரிச்சு வச்சிருந்தாங்க, இதெல்லாம் விட்டாச்சுனாங்க, இப்ப வந்து எங்களுக்கு எதுவுமே இல்லை, நாங்க சம்பாதிக்கணும், நாங்க சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. பசங்க பிள்ளைங்க வந்துதான் சம்பாரிச்சு சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னாலுமே கூட இந்த பாதிப்புகள் வராது. ஏன்னா உயிரிழப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துக்கு 3ஆம் இடமா வருது. ஆனா சந்திர பகவான் பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா ரிஷபத்துல போய் உச்சம் அடைகிறார். தன் வீட்டுக்கு பாதகத்துல போய் சந்திர பகவான் உச்சம் அடைறதுனாலதான் அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் நம்ம சொல்றோம் அங்க. ஏன்னா பெண்கள் வீடு 2ஆம் இடம் என்னங்க? சந்திர பகவானுக்கு உச்ச வீடு, சுக்கிர பகவானுக்கு ஆட்சி வீடு. அதாவது ஒரு தாய்க்கும் அந்த வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய இடம் தான் ரிஷப வீடு. சரிங்களா? அதே போல இந்த இடத்துல வந்து அந்த தாக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு செவ்வாயோட பங்காளி பகை சண்டைகள் கட்டாயம் இருக்கும். அதே மாதிரி அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்கன்னா சொத்து ஒருத்தருக்கு சேர்த்து கிடைக்கும், ஒருத்தருக்கு கம்மியா கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் பகவான் 3ஆம் இடம் ஆயிட்டாரு. ஒண்ணு விட்டு கொடுத்துருவாங்க சகோதரருக்காக, இல்லைன்னா அங்கிருந்து சேர்த்து வாங்கிக்குவாங்க. 11 வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானா இருந்தாலும் கூட அங்க உச்சம் விடுறாங்க இல்லைங்களா? அப்ப இங்க உச்சமும் நீச்சமும் ஒரே இடத்துல வர்றதுனாலையும் இதே நீச்ச பலம் எடுத்துக்கோங்க. குரு பகவான் தன் வீட்டுக்கு 9 ரிஷபத்துக்கு அங்க போய் என்ன நீச்சம் அடைஞ்சிடுறாரு. இங்க செவ்வாய் உச்சம் அடைறாரு. அதனால விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை வந்து ரிஷபத்துக்கு இயற்கையாவே அமைஞ்சிருக்குங்க. எனக்கு கொடுத்தீங்களா, எனக்கு கொடுத்துருக்கீங்க, ஓகே போதும், எனக்கு இது போதும், நீங்க வச்சுக்கிறீங்களா சொல்லி விட்டு கொடுத்து போயிடுவாங்க. நம்ம சம்பாரிச்சுக்கலாம். ஆனா இவங்க விட்டு கொடுத்து வாழ்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மேக்சிமம் நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளுமே கூட உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி எதுக்கும் அழட்டிக்க மாட்டாங்க. ரிஷபத்துல பிறந்தவங்க
அழட்டிக்க மாட்டாங்க. சரிங்களா? தன்னுடைய வேலை உண்டு, தான் உண்டு, தன் குடும்பத்துக்கு என்ன வேணும் ஏது வேணும் சொல்ல விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆணித்தரமா சிறப்பா செயல்படுவாங்க. இப்ப அது புதனுக்கு எடுத்துக்கோங்க. மிதுன வீட்டுக்கு பாத்தீங்கன்னா 12ஆம் இடமா வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் வருவாரு. இந்த சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா மிதுன வீட்டுக்கு 4ஆம் இடத்துல பலகீனம் ஆயிடுறாரு. 10ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உச்ச பலம் ஆகிறாரு. அப்ப இந்த புதன் பகவான் எடுத்தாலுமே கூட ஆட்சி பெற்ற வீடா இருந்தாலும் கூட அதே 4ஆம் இடத்துல ஆட்சி உச்ச மூல திரிகோணத்துல வந்து உங்களுக்கு புதன் பகவான் இருப்பாரு. அதே 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீச்ச பலம் ஆயிடுவாரு. சோ இங்க என்ன சொல்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இங்க வந்து மாமா பையனுக்கு அத்தை பையனுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க கூடாதுங்க. யார் மிதுனத்துல பொண்ணு அக்கா பொண்ணுக்கும் கொடுக்க கூடாது. ரத்த உறவுல திருமணம் செஞ்சுட்டாவே அவங்களுக்கு இரண்டுபட்ட திருமண வாழ்க்கை அமையுதுங்கிறது உறுதியா இருக்கு. நிறைய ஜாதகங்கள் பார்த்துட்டோம். இல்ல அப்படின்னா கணவன் மனைவி பாத்தீங்கன்னா இன்னொரு அஃபேர்லும் சிக்கிடுறாங்க. அந்த ஏமாற்றப்படக்கூடிய வாழ்க்கையும் இந்த மிதுனத்துக்கு உண்டுங்க. ஏன்னா அந்த புதன் சுக்கிரன் காம்பினேஷன் தான். தன்னுடைய தேவைக்காகவோ இல்லைன்னா ஒரு நிர்பந்தத்துக்காகவோ பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, அந்த வாழ்க்கை இழப்பு அந்த மாற்றம் வந்து அங்க ஏமாற்றமும் அங்க ஏற்படுதுங்கிறது உறுதியா இருக்கு. ஏன்னா 12ஆம் அதிபதியே வந்து 5க்கும் அதிபதியா வராரு சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா புதன்னா காதல். சுக்கிர பகவான் எடுத்தீங்க அப்படின்னா பெண் மேல் கொண்ட ஈர்ப்புன்னு சொல்லலாம். சோ இங்க புதன் சுக்கிரன் இதே ராகு கேது. ராகு மேக்ஸிமம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, அதை வந்து அழட்டிக்காம தப்பு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. கேது இருக்குன்னா யோசிப்பாங்க, அந்த விஷயம் பாத்துக்கலாங்க. அப்ப இந்த புதன் கிரகமாகப்பட்டது பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய இடமும் அதுதான். இவங்க வந்து கார்னர் பிளேஸ்ல எல்லாம் குடியிருக்க கூடாது. கார்னர் பிளேஸ்ல வீடு கட்டுறதோ சொத்துக்கள் வாங்கி போடுறதோ இடம் மேல இடம் வாங்குறதோ இதெல்லாம் வச்சுக்கோங்க, வளர்ச்சிகள் கிடைக்காது. அதே மாதிரி சம்பந்தப்பட்டது மாந்தி பகவானோ சனி பகவான் சம்பந்தம் இருக்கு அப்படின்னா இவங்க எல்லாம் கார்னர் பிளேஸ்ல குடியிருக்க கூடாது. சுடுகாடுகள் தாண்டி போய் குலதெய்வ கோயிலுக்கு போனாலும் சரிங்க, தன் வீடு கட்டியிருந்தாலும் சரிங்க, அந்த இடுகாடுகள் தாண்டி போகும்போது இவர்களுக்கு பாதிப்புகள் நிச்சயம் உருவாகுது. அதையும் நீங்க அங்க பாத்துக்கணும். 12ஆம் இடம் சுக்கிர பகவான் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட வழிகள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைந்த வாழ்க்கையை கொடுக்கறது இல்லைங்க. ஏன்னா அங்க புதன் சுக்கிரன் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா மனநிலையில பாதிக்கப்பட்ட பெண்கள் கட்டாயம் இவங்க வீட்டுல இருப்பாங்க. ஏதாவது ஒரு டிப்ரெஷன் இருக்கும். அதாவது அந்த வீட்டு ஆண்கள் ஆகட்டும் பெண்களுக்கு வந்து தேவையானது செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையானது செஞ்சு தராங்கிறத விட பாத்தீங்கன்னா அந்த மதிப்புகள் தர மாட்டாங்க. அந்த மன அழுத்தமும் அவங்கக்கிட்ட கட்டாயம் அந்த வீட்டு பெண்களுக்கு இருக்கும். நம்மளை மதிக்கல, நம்ம ஒரு விஷயம் கேட்க மாட்டேங்கிறாங்க, செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம தேவைகள் அந்த மாதிரி ஒரு மன அழுத்தத்துக்குள்ள அவங்க இருப்பாங்க. சரி இவங்கெல்லாம் டாக்டர் கவுன்சிலிங் வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிருகத்துல பிறந்தவங்க போயிட்டு இருக்காங்க. நரம்பு பாதிக்கப்படுற விஷயம் பார்த்தா இவங்க அதிகமா இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடக வீடு. இந்த கடகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடமா உங்களுக்கு மிதுன வீடு தான் வரும். இந்த மிதுன வீட்டை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா அங்கேயே புதன் பகவான் வீட வருதுங்களா. புதன் பகவான் தன் வீட்டுக்கு 3ல வந்து என்ன ஆறாரு உங்களுக்கு ஆட்சி உச்ச மூல திரிகோணத்துல இருக்காரு. அதே 12ஆம் அதிபதியா வந்து பாத்தீங்கன்னா இந்த கடகத்துக்கு வரக்கூடிய புதன் பகவான் இந்த வீட்டுக்கு 9ல போய் நீச்ச பலம் ஆயிடுறாரு. அப்ப இங்க 3, 9 காம்பினேஷன் எடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம். இவங்களுடைய முயற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சுயநலமா இருக்கும். ஆனா சுயநலமா இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா இவங்க ஏமாற்றப்படுறதும் உறுதிங்க. மற்றவங்களை நம்ப மாட்டாங்க, நம்பிக்கையா இருக்கவும் மாட்டாங்க. அதனால எதையும் நம்பாம செய்யறதுனால பாத்தீங்கன்னா ஒரு பிடிப்பு இல்லாம இருப்பாங்க. இவர்களுக்கு வந்து சம்பாதிக்க தெரியும், சேமிக்க தெரியாது. அதே மாதிரி கடகத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு சூட்சமம் வந்து 6, 8, 12 நட்சத்திரங்கள் இயங்கிட்டே இருக்குங்க. அதாவது 6க்கு உண்டான புனர்பூஷம், 8க்கு உண்டான பூஷம், 12க்கு உண்டான ஆயில்யம் இயங்குறதுனால பாத்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு மன அழுத்தம் இருக்கும். அது பெண் வழியில வந்து பாத்தீங்கன்னா என்னதான் தாயாரை வந்து நல்லா பாத்துக்கிட்டாலும் கூட கடைசி இடத்துல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா மனசார நல்லா பாத்துக்குவாங்க. இவங்க உறவு நிலையிலயோ தாயை பாத்துக்கிறதுலையோ அன்பு காட்டுறதுலயோ எதுலையுமே எந்த குறையும் வைக்க மாட்டாங்க. ஆனா இவங்க வாழ்க்கைக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் கிடைக்காத மாதிரியே ஒரு விஷயம் அவங்க மன அழுத்தத்துக்குள்ள இருப்பாங்க. ஏன்னா கடகம் வந்து பாத்தீங்கன்னா நீர் ராசி தான். அது நிறைய வந்து உயிரினங்கள் வாழும். அந்த மாதிரி எல்லாத்தையும் இவங்க பாதுகாப்பாங்க. தன்னை பாதுகாக்கிறதுக்கோ தனக்காக செய்யறதுக்கோ இவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ரிஷபமும் உங்களுக்கு மகரமும் இந்த கடகமும் அழகா எடுத்து சொல்லலாம். நம்ம மீனராசியும் எடுத்துக்கலாம். இதுவங்களும் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை தான். தனக்காக வாழ்றதை விட தன்னை சார்ந்தவர்களுக்காக தான் அதிகமாக வந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டு போவாங்க. சோ இந்த கடக வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு ஆட்சி வீடா இருக்கு.
அடுத்த விஷயம், குரு பகவானுக்கு பாத்தீங்கன்னா உச்ச வீடா இருக்கு, செவ்வாய் பகவானுக்கு நீச்ச வீடா இருக்கு. இங்க வந்து குரு பகவான் வந்து பாக்கியாதிபதி தான். இவங்களுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டி கண்டிப்பா இருப்பாங்க. இவர் போதிக்கும் இடமாகட்டும், இவர் படிக்கும் இடமாகட்டும், இல்ல ஒரு கடவுள் வழிபாடாகட்டும், எதை செஞ்சாலும் ஆத்மார்த்தமா செய்வாங்க. அதனால இவங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு நல் வழிகாட்டி அப்படிங்கிறது இவங்க கூட எப்பவுமே பயணம் இருக்கும். ஒரு தெய்வம் கூட சொல்லலாம் துணை இருக்கும். அது பெண் தெய்வத்தெல்லாம் பாத்தீங்கன்னா வழிபாடு பண்ணாங்கன்னா ரொம்ப சிறப்பா இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை முறை நல்லா இருக்கும். சரிங்களா? செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு 5-10க்கு உண்டான பஞ்சமாதிபதியா வருவார். ஆனா சம்பந்தம் வந்து 12க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த புதன் பகவானுக்கு இந்த செவ்வாய் பகவானும் குரு பகவானும் ஒருத்தர் பாதகாதிபதியாகவும் எதிரியாகவும் வருவாங்க. அப்ப என்னன்னா இவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா இன்னொரு விஷயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவா இருக்கும். அப்ப கடகத்துல பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்கினாங்கன்னா ஒரு பொருள் இழக்கணும். அப்போ சொத்துக்கள் அப்படிதான் சேர்ந்துகிட்டே போகுது அப்படின்னா இவர்கள் ஃபேமிலியில நிம்மதிகள் குறைய வாய்ப்புகள் இருக்கும். அப்ப சொத்துக்களோட சேர்க்கை அதிகமா இருக்கும் பட்சத்தில் ஏதாவது ஒரு பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து இருக்கு அப்படின்னாவோ, ரொம்ப வருஷம் ஆச்சு, 2 தலைமுறையாச்சு, 3 தலைமுறையாச்சு அப்படின்னா அந்த சொத்துக்கள்ல இவங்க கட்டாயம் குடியிருக்க கூடாதுங்க. ஏன்னா 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியே இந்த வீட்டுல வந்து பலவீனமாயிடுறாரு. 6-9 கிரகம் வந்து இங்க உச்சம் அடையுது. அப்ப 3-12 என்ன ஆகுதுங்க, 9ஆம் இடத்துல போய் நீச்ச பலம் ஆயிடுறாரு. அப்ப இங்க பாக்கியங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறைவதால இவங்க ரொம்ப 3 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற சொத்துக்கள்ல வீடு, அந்த வண்டி வாகனம் எதுவா இருந்தாலும் சரிங்க, அதெல்லாம் வண்டி ஒரு ஷோக்கு வச்சுக்கலாம், இல்லைன்னா அதுல வருமானத்தை எடுத்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க. ஆனா இவங்க போய் குடியிருந்தாங்க அப்படின்னா வளர்ச்சிகள் கட்டாயம் கிடையாது. இவங்க அந்த விஷயத்த ரொம்ப பாத்துக்கணும். அதே மாதிரி ஊரு விட்டு ஊரு போய் இருக்கிறது, தன்னோட வேலை பாத்தீங்கன்னா அங்க மாற்றிக்கொள்வது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதாவது ஏதோ ஒரு விஷயத்த அவங்க விட்டு கொடுத்தே ஆகணும். ஏன்னா பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவான் இங்க உச்சம் அடைகிறாரு. அதே 12 கிரகம் என்ன அது உங்களுக்கு அங்க போய் நீச்சம் அடைகிறார் 9ஆம் இடத்துலயே. அப்ப விரயம் எங்க பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த அவங்க விரயம் பண்ணிதான் ஆகணும். அப்போ சிறப்பா இருக்கும் இவங்களுக்கு. அடுத்து சிம்ம வீடு. இந்த சிம்மத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 12ஆம் இடமா அவங்களுக்கு கடக வீடு வருதுங்க. இந்த கடகம் சந்திர பகவானுடைய இடமா இருக்கு, ஆட்சி பெற்ற வீடு தான். அப்ப பாத்தீங்கன்னா இந்த சிம்மத்துக்கு 4ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 8 கிரகமும் அவர் தான் 4ஆம் இடமா வருது. ஏன்னா காலப்புருஷ 8 வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சுகஸ்தானமா இயங்கும். அப்ப காலப்புருஷ 8 அப்படிங்கும்போது அங்க சுகமா இயங்கும்போது என்னங்க, இவர்களை பொறுத்தளவுக்கு நிறைந்த வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவுதான். ஏதாவது விஷயத்த விட்டு கொடுத்துதான் வாழ்ந்தாகணும். அது பொருளாதாரமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, உயிர்காரகங்கள் விட்டு உறவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு விலகி இருப்பாங்க, இல்லைன்னா பிரிஞ்சிருப்பாங்க. இல்ல உயிர்காரகம் உறவுக்காரகம் கூட இருக்கு அப்படின்னா பொருளாதாரத்தில் வளர்ச்சி கொஞ்சம் உங்களுக்கு குறைவா இருக்கும். சரி, இப்ப வந்து 12ஆம் சந்திர பகவான் பாத்தீங்கன்னா இங்க கடகத்துல போய் தான் உங்களுக்கு விருச்சகத்துல போய் தான் உங்களுக்கு பலவீனமாகிறாரு. அதே பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல வந்து உச்சம் அடைகிறாரு. அப்ப விரயஸ்தானாதிபதி சந்திர பகவான் பாத்தீங்கன்னா எந்த வீட்டுல அமர்ந்திருந்தாலும் அவர் தான் ராசிநாதன். சரி, சரிங்களா? அப்ப சிம்ம ராசியில் வச்சுக்கோங்க, ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னாவோ சிம்ம லக்னமா எடுத்துக்கலாம். சிம்ம லக்னத்துல பிறந்திருந்தாதான் நம்ம 10ஆம் இடத்துக்கு கணக்கு போட முடியும். சோ இங்க சிம்மத்தை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா சந்திர பகவான் வர்றதுனால அவரே விரையாதிபதியா வராங்க. அப்ப என்னங்க, இவர்களுக்கு ஏதாவது ஒரு மன அழுத்தம், மனக்குழப்பம் இருந்துட்டே இருக்கும். வளர்பிறை சந்திரன்ல பிறந்திருக்காங்க அப்படின்னா எண்ணக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எதையும் போக்கஸ்டா பண்ணுவாங்க, ரொம்ப சிறப்பா செய்வாங்க. சூரிய பகவான் சம்பந்தம் வந்து சிறப்பா இருக்கும்போது சந்திரன் தான் உங்களுக்கு வளர்பிறை. சரிங்களா? அப்ப அந்த வளர்பிறை யோகத்துல பிறக்கிறவங்களுக்கு அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் ஆணித்தரமா செய்வாங்க. மத்தவங்களுக்காக பாத்தீங்கன்னா ஐடியா பண்ணி கொடுப்பாங்க, கரெக்டா வழிநடத்தி கொண்டு போவாங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல வந்து குரு பகவான் உச்சம் அடைகிறாரு. அவர் யாருங்க, 5-8 கிரகம் வந்து அங்க உச்சம் அடைறதுனால மத்தவங்க வழிகாட்டிடக்கூடிய அமைப்பு யாருன்னு பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு அதிகம். தலைவரோட பொசிஷன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சிம்மத்துக்கு அதிகம் கொடுப்பாங்க. அந்த காட்டுக்கே ராஜா இல்லைங்களா, மத்தவர்களை அவங்க வழிநடத்தி கொண்டு போவாங்க. அதே சிம்மத்துக்கு பாத்தீங்கன்னா எங்க 10ல போய் நீச்சம் அடைஞ்சிடாரு. இவங்க எப்ப பார்த்தாலுமே 1-2 தொழில் மாறி இருப்பாங்க, 2-3 தொழில் அனுபவம் கட்டாயம் இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெயர் புகழ் வாங்கக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு கட்டாயம் உண்டு. சூரிய பகவான் அம்சத்துல பிறந்திருக்கும் போது பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் புகழும் வளர்ச்சி உங்களுக்கு நிச்சயம் உண்டு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க மட்டும் வளர மாட்டாங்க, இவங்க கூட சுத்தி யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்களையும் வாழ வைப்பாங்க, வளர்த்தி கொண்டு போவாங்க. அந்த ஒரு அமைப்பு வந்து சிம்மத்துக்கு உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சந்திர பகவான் வந்து 4ஆம் இடத்துல இருக்கனால வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் இவங்க போராடணும். என்ன காரணம், போராட்டம் இல்லாம சொத்துக்கள் இவங்களுக்கு அமையாதுங்க.
சொத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வாங்குறாங்கன்னா ஒண்ணு வித்துறணும். என்ன காரணம்? காலபுருஷனுக்கே 4 கிரகம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு விரயமாயிடுது. அப்போ அந்த விரையாதிபதியா இருந்தாலும் தன் வீட்டுக்கு 4ஆம் இடத்து நீச்ச பலம் அடைஞ்சிடுறாரு. அப்ப பாதகஸ்தானத்துல, அதாவது 10ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆறாரு? உங்களுக்கு உச்ச பலம் அடைகிறாரு. அப்ப இங்க என்ன சொல்றாங்க? இங்க விரயமா இயங்குது, இங்க 4ஆம் இடத்துல பலவீனம் ஆயிடுறாரு, 10ல போய் உச்சம் பெறாரு. அப்ப இங்க கணக்கு எடுத்தீங்கன்னா இந்த 4, 10, 12 ஆக்டிவேஷன் தான். சரிங்களா? அதனால இவங்களை பொறுத்தளவுக்கு ஒரு 2 சொத்து 3 சொத்து வச்சிருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சொத்தை வந்து வித்துட்டு இவங்க தங்கம் வந்து வாங்கி வைக்கலாம். தங்க கட்டியா வாங்கி வைக்கிறது சிறப்புங்க. தங்க நகையா வாங்குறதை விட தங்க கட்டியா வாங்கி வச்சாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா அது வந்து ஆபரணம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டியா இருக்கும்போது வந்து நம்ம என்ன பண்ணலாங்க, வீட்டுல வச்சுக்கலாம். நகையா இருந்து இவங்க போட்டு அழகு பாக்குறது எல்லாம் கொஞ்சம் சிரமம் தான். சரிங்களா? இவங்க மேக்ஸிமம் அதிகம் ஆசைப்படவும் மாட்டாங்க. இருப்பதை கொண்டு சிறப்போடு வாழக்கூடிய அமைப்புல சில ராசிகள் மட்டுமே அமைத்து கொண்டு போகும். அதுல சிம்மமும் ஒன்று. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கன்னி. இந்த கன்னிக்கு பாத்தீங்கன்னா பாண்டபனமா சூரிய பகவானே வருவார். இந்த சூரிய பகவான் அமைப்பு எடுத்தீங்க அப்படின்னா 12ஆம் இடம் விரயஸ்தானமா வந்தாலும் அந்த அதிபதியான கிரகம் கன்னி வீட்டுக்கு 2ஆம் இடத்துல நீச்ச பலம் ஆயிடுறார். சரிங்களா? அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க ஃபேமிலிக்குள்ளார அப்பா சப்போர்ட் கொஞ்சம் குறைவா இருக்கும். அப்பா சப்போர்ட் கொஞ்சம் குறைவா இருக்கும். அதே மாதிரி அப்பாவுக்காக கடன் படுவாங்க. அப்பாவோட ஹெல்த்துக்காக அதிகம் பாத்துக்குவாங்க. மேக்சிமம் கன்னி வீடு எடுத்தாவே காலபுருஷனுக்கு 6. சரிங்களா? நோய், எதிரி, கடன், வம்பு, வழக்கு எல்லாமே இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஒண்ணு போனா ஒண்ணு தொடக்கூடிய அமைப்பு எங்கன்னு கேட்டீங்கன்னா கன்னிக்கே உண்டு. நட்சத்திரம் பாத்தீங்கன்னா உத்திரம் இயங்கிட்டு இருக்கு. இந்த கன்னி உத்திரத்துல பிறக்கிறவங்க மட்டும் பாத்தீங்கன்னா எப்பவுமே திருமணத்துக்கு முன்னாடி பெண்களா இருக்கும் பட்சத்தில் கட்டாயம் ஒரு நல்ல வேலை வேணும். நல்ல ஒரு வேலையில நீங்க போஸ்டிங் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுங்க. சிறந்த வாழ்க்கை கட்டாயம் அமையும். என்ன காரணம்? தன்மானத்துக்கு ரொம்ப இடம் கொடுப்பாங்க. நட்சத்திரம் உத்திரத்துல வந்து பிறக்கிறவங்க பாத்தீங்கன்னா விரையாதிபதியோட நட்சத்திரம் பிறக்கிறாங்க. குடும்பஸ்தானத்துல அவர் நீசம் அடைஞ்சிடுறாரு. தன் வீட்டு கெட்ல போய் உச்சம் அடைகிறாரு. தன்மானத்துக்கு ரொம்ப இடம் கொடுக்க யாரு பாத்தீங்கன்னா உத்திரத்தில் பிறந்தவங்க தான். யாருகிட்டையும் போய் கையேந்தி காசு கேட்க மாட்டாங்க. தன்னோட தேவையை கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க பூர்த்தி பண்ணிக்க மாட்டாங்க. அப்ப இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது தொழில் ஒரு விஷயமாகட்டும் இல்ல நல்ல வேலை இதை வாங்கி கொடுத்துட்டு இதுல அமைச்சுக்கிட்டு தான் இவங்க திருமணம் செய்யணும். பெண்களுக்கு மட்டுமே இந்த ரூல் பொருந்தும். சரிங்களா? அப்ப அடுத்து எடுத்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் வீட்டுல பலவீனமானாலும் அங்க சனி பகவான் வந்து உச்சம் அடைகிறாரு. அப்ப என்னங்க, இவங்க சம்பாதிக்கக்கூடிய வருமானம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்காகவும் அதே மாதிரி நோய் தாக்கத்துக்காகவும், அதாவது ஒரு சர்வே சொல்றாங்க ஒரு மனுஷன் சம்பாதிக்கக்கூடிய வருமானம் வந்து பாத்தீங்கன்னா 20 to 40% வந்து தனக்கே தெரியாம ஹாஸ்பிட்டலுக்கும் மெடிக்கலுக்கும் செலவு போகுதுங்களாம். நல்ல உணவா வாங்கி சாப்பிடுவாங்க பாத்தீங்கன்னா அது பண்ண மாட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க லட்சக்கணக்குல பில் கட்ட சொன்னாங்கன்னா இடத்த விற்பாங்களா இல்ல வந்து ஷேவிங் எடுப்பாங்களா இல்ல என்ன பாத்தீங்கன்னா நகை விற்பாங்களான்னு தெரியாது. அப்பதைக்கு லட்சக்கணக்கு பணம் கட்டுவாங்க. இது வந்து லக்னத்திலயும் ராசிகளையும் பிறந்தவங்களுக்குமே வந்து இது எடுத்து சொல்லலாம். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேங்க, ஹெல்த்ல எந்த சம்பந்தப்பட்ட விஷயம் பாதிப்புகள் இருந்தாலும் என்னுடைய போன் நம்பர் நான் கடைசியா சொல்றேன், என்ன வந்து அணுகுங்க. என்ன காரணம்னா ஹெல்த் கேம்ப் ஃப்ரீ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 6 விதமான ஸ்கேனிங் எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஹெல்த்துக்கான சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மருந்து மாத்திரை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா கண்டிப்பா என்னை அணுகுங்க. ஹெல்த் கேம்ப் வந்து மார்னிங் 7 to 10:30 வரைக்கும் ஃப்ரீ கேம்ப் தான் போட்டுட்டு இருக்கேன். அதுக்கான விளக்கமும் கொடுக்குறேன். நீங்க என்ன உணவு சாப்பிடணும் சொல்லி கொடுக்குறேன். யோகா பயிற்சியும் ஃபிட்னஸ் கிளாஸும் பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே கூகுள் லிங்க் சொல்லி கொடுக்குறாங்க. மார்னிங் 5 to 5:40 வரைக்கும் யோகாவும் 6 to 6:30 வரைக்கும் ஃபிட்னஸ் கிளாஸும் சொல்லி கொடுக்குறோம் ஃப்ரீயாவே. அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த காலபுருஷன் 6ஆம் இடத்ததிபதி பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் பலவீனமாயிடுறாரு. 2-9க்குண்டான கிரகம் இங்க பலவீனமாறாரு. அதே 12 2ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீச்ச பலம் ஆயிடுறாரு. ஆனா இந்த கான்செப்ட்ல கண்ணியில பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் சம்பந்தப்பட்டதுல ஒரு மன அழுத்தமும் மன சங்கடமும் ஒரு விரயம் இருக்கும். அது அப்பாவின் மூலமாக கடன் ஏற்படுறதும் கொஞ்சம் இருக்கும். அது உத்திரத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா அப்பாவுக்காக கடன் படுவாங்க. அசத்துல வச்சு பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா தாய்க்காக கடன் படுவாங்க. அதே மாதிரி சித்திரையில பிறந்தவங்க சகோதரத்துக்காக பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்குவாங்க. அவங்கள படிக்க வைக்கிறதுக்கோ அவங்க திருமணத்துக்காகவோ அவர்களுக்காக இவர்கள் வந்து ஏதோ ஒரு பகுதியை வந்து பாத்தீங்கன்னா அங்க செக்கு வந்துருங்க. இந்த கண்ணியில பிறந்தவங்க மட்டும் பாத்தீங்கன்னா தாய் தந்தை உடன்பிறப்புகள் மூலமாக ஏதாவது ஒரு மன கஷ்டம் மன போராட்டம் இருக்கும். ஆனா
இவங்க வந்து ஈஸியா எடுத்துக்குவாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அங்க புதன் பகவான் வந்து ஆட்சி உச்ச மூல திரிகோணத்துல வந்திருக்கு. இது என் கடமை, இது நான் தான் செய்யணும். வேற யார் செய்வாங்க விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா, இந்த கன்னியில பிறந்தவங்க வந்து கரெக்டா செஞ்சு கொடுப்பாங்க. அவங்கள குறை சொல்லவே முடியாது. ஆனா மன அழுத்தம், மன போராட்டம், கடன் பிரச்சனை, நோய் தாக்கம் இவர்களுக்கு எப்பவுமே நிரந்தரம். ஏதாவது ஒண்ணு போனா ஒண்ணு வருதுங்கிறது இவங்களுக்கு அமைப்பு உண்டான ஒரு விதி. அடுத்து எடுத்துக்கோங்க, துலாம் எடுத்துக்கோங்க. துலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்னி வீடுக்கு அதிபதியான புதன் பகவான் தான் விரையாதிபதியா வராரு. இதுல என்ன சூட்சமம் கேட்டீங்க அப்படின்னா, துலார் கிரகமாக சுக்கிர பகவான் அவரே போய் அங்க பலவீனமாயிடுறாரு. இவர்களுக்கு சேமிக்க தெரியாது. அதே மாதிரி லாபாதிபதியான சூரிய பகவானே அவர் பாதகாதிபதியும் கூட ராசிக்குள்ள பலவீனம் ஆயிடுறார். சகோதரர்கள் மூலமா இவர்களுக்கு ஏமாற்றம் நிச்சயம் உண்டு. அது அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், தங்கையா இருக்கலாம், அது எந்த உறவா இருக்கலாம். துலா லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சொத்துக்கள் மூலமாகவும் உடன்பிறப்புகள் மூலமாகவும் சொந்த பந்தங்கள் மூலம் நண்பர்கள் மூலமாகவும் ஏதாவது ஒரு இழப்பீடுகள் பிரச்சனைகள் சந்திச்சுட்டே இருப்பாங்க. ஆனா இவங்க எதையுமே அழட்டிக்க மாட்டாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இந்த சுக்கிர பகவான் எங்கன்னா 6ஆம் இடத்துல போய் உச்சம் அடைஞ்சிடுறாரு, தனக்கு 12 நீச்சம் அடைஞ்சிடுறாரு. சரிங்களா? அதே மாதிரி சுக்கிர பகவான் பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கா தன் வீட்டுக்கு 8ல போய் ஆட்சி பெறுறாரு. அதனால எந்த விஷயத்தையும் வச்சுக்கோங்க, இன்னைக்கு நம்ம செய்யறோம், இது என் கடமை, கரெக்டா இருப்பாங்க. இவங்க தவறு சொல்லவே முடியாதுங்க, பர்ஃபெக்டா இருப்பாங்க. ஆனா மன அழுத்தம் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. தன்னோட பிரச்சனை இது அவங்க என்ன சொல்றது, அவங்க சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளேயே ஒரு ஜட்ஜ் பண்ணிக்குவாங்க. யார்கிட்ட பழகுனாலும் அளவா பழகுவாங்க, ஜட்ஜ் பண்ணிடுவாங்க இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு. ஒரு ஆளை வந்து எடை போறதில்ல, இவங்களுக்கு நிகர் இவங்க தாங்க. எடை போட்டுதான் பழகுவாங்க, தேவையா இருக்கா பழகுவாங்க, தேவை இல்லைன்னா அவங்கள விட்டு விலகி வர்றதுக்கும் பத்தி தயங்க மாட்டாங்க. அதுல இந்த துலாம் வந்து அதிகமா நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப இவங்களை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா இவர்களோட வருமானத்தை வந்து சொல்லக்கூடாது வெளியில. சொல்லிட்டாவே அவங்க 0 ஆயிடுவாங்க. ஏன்னா இவர்களே 8ஆ வராங்க, எனக்கு இது இப்படி இருக்கு, அவ்வளவு இருக்கு, அதை பண்றேன் இதை பண்றேன்னு இவங்க மனசுல வைக்காம சொல்றதன் மூலமா தான் இவர்களுக்கு வருமான தடைகளும் பிரச்சனைகளும் தேடிக்கிறாங்க. ஏன்னா தன் வீட்டுக்கு பண்ணல இவரே பலவீனமாயிடுறாரு. இந்த 12ஆம் இடத்துல புதன் பகவான் ஆட்சி உச்சமா இருக்க வச்சுக்கோங்க, நிறைய அறிவு இருக்கும், நல்ல திறமை இருக்கும், மற்றவர்களும் வந்து அழகா வழிகாட்டுவாங்க. துலாத்துல பிறந்தவங்க வச்சுக்கோங்க, அடுத்தவர்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம் கேட்டு நடந்துட்டாவே அவங்க வாழ்க்கைக்கு இவங்க ஏணியா இருப்பாங்க. ஏணி மட்டும் இல்லைங்க, ஏத்தி விட்டுட்டு திரும்ப வந்து எப்படி இருக்கீங்க நல்லா விசாரிக்க யாருன்னு கேட்டீங்கன்னா துலாத்துல பிறந்தவங்க தான். நான் இது பண்ணிட்டேன், இது மூலமா நல்லா இருக்காங்க, நல்லா இருந்துட்டு போறாங்க அப்படி சொல்லக்கூடிய விஷயத்துல வந்து துலாம் ராசியில லக்னத்துல பிறந்தவங்க அழகா செயல்படுவாங்க, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா 3, 6க்கு உண்டான குரு பகவானே இவர்களுக்கு எதிரியா வந்தாலும் கூட அவர் என்ன 10ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சிடறாரு. ஒரு விஷயம் விட்டாதான் அவங்க பிடிக்க முடியும், அந்த அமைப்புல அவங்க இருப்பாங்க. இந்த எவ்வளவு விட்டோன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவுதான், தூங்க முடியாது. ஆனா எவ்வளவு பிடிச்சோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் அவங்க அதிகமா ஜட்ஜ் பண்ணுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா விருச்சகம். இந்த விருச்சக லக்னத்துல வந்து பிறந்தவங்க பாத்தீங்கன்னா துலாம் அப்படிங்கிற சுக்கிர பகவான் தான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு விரயஸ்தானமா வருது. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானா இருந்தாலும் கூட இந்த விருச்சக வீட்டுக்கு 5ஆம் இடத்துல போய் என்ன ஆகிறாருங்க, உச்ச பலம் ஆகிறாரு. தன் வீட்டுக்கு லாபத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீச்சம் அடைஞ்சிடுறாரு. அப்போ குழந்தைகள் அப்படிங்கிற விஷயத்த வந்து இவங்க வந்து ரொம்பவும் பாத்தீங்கன்னா நேசிப்பாங்க. குழந்தைகளுக்காக பாத்தீங்கன்னா கடனை உடனே வாங்குறது, அவங்களுக்காக எல்லாம் பண்றது எல்லாம் செய்வாங்க. ஆனா அவர்கள் மூலமா சின்ன சின்ன பிரச்சனைகளும் பாதிப்புகளும் சந்திப்பாங்க. ஏன்னா இவங்க காலபுருஷருக்கு 8ஆம் இடத்துல வந்து பிறந்திருக்காங்க. இதுல மேக்சிமம் பாத்தீங்கன்னா அனுஷம் 4ஆம் பாதமும் கேட்டை 3ஆம் பாதம் இவர்களுக்கு மட்டும்தான் மிகப்பெரிய பிரச்சனைகள் காத்திருக்கும். ஏன்னா ஒரு பிரச்சனை முடிஞ்சு அடுத்த பிரச்சனை எப்ப ஸ்டார்ட் ஆகும்னா அனுஷம் 4ஆம் மாதத்திற்கும் உங்களுக்கு வந்து கேட்டை 3ஆம் மாதம். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா தன் வீட்டுக்கு காலபுருஷருக்கு அந்த வீடு பாத்தீங்கன்னா வர்க்கோத்தம் வந்து உட்கார்ந்துரும் அனுஷம் 4ஆம் பாதம். அதே கேட்டை 3ஆம் பாதம் எடுத்தீங்கன்னா சந்திர பகவான் தன் வீட்டுக்கு 8ல வந்து அங்க ஆவாரு. அப்ப அந்த 8 இயங்கும் போதுதான் பாத்தீங்கன்னா பிரச்சனையை வந்து ஒரு விஷயம் முடிஞ்சதுன்னா அடுத்த விஷயத்துக்குள்ள யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கேட்டை 4ம் உங்களுக்கு கேட்டை 3ம் விஷாகம் அனுஷம் 4ம் தான். அந்த விஷயத்த அங்க பாத்துக்கலாம். அப்ப இந்த விருச்சக லக்னத்துல பிறந்தவங்க 2, 5க்கு உண்டான குரு பகவான் பாத்தீங்கன்னா தன் வீட்டுக்கு 9ஆம் இடத்துல போய் உச்சம் அடைகிறாரு. ஆனா
அது பாதக வீடும் அதுதான், பாக்கிய வீடும் அதுதான். அதனால குழந்தைகள் மூலமாக ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இவர்களுக்கு கொஞ்சம் கிடைப்பது அரிதுதான். ஆனா 2-5 என்னதான் யோகாதிபதியா இருந்தாலும் கூட இவர்கள் எதிர்பார்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகம் வச்சுக்க மாட்டாங்க. இது கிடைச்சிருக்கா, இது என் கடமை, என் டியூட்டி செஞ்சுட்டேன் என் குழந்தைக்காக, நல்லா இருந்துட்டு போறாங்க. எதிர்பார்க்காம வாழக்கூடிய ராசியில விருச்சம் என்னன்னா இவங்க அதிகமா அடி விழுறதுனால இவர்களுக்கு அனுபவம் என்ன பண்ணுங்க, தட்டி கொடுத்து இவங்களே வந்துருவாங்க. அந்த விஷயம் சொல்லலாம். அது இவங்க மனசு விட்டு யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. யார்கிட்ட என்ன பேசணுமோ அளவாதான் பேசுவாங்க. விருச்சகத்துல பிறந்தவங்க வந்து தேல் சொல்லுவாங்க இல்லைங்களா, தேல் என்ன பண்ணும், சீந்தா மட்டும்தான் கொட்டும், இல்ல அது பாட்டு சிவனேன்னு தான் போயிட்டு இருக்கும். இதுக்கு வந்து ஒரு கதை கூட சொல்லலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 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 ஐயர் எடுத்துக்கலாம், ஒரு சுவாமி எடுத்துக்கலாம். குடிச்சுக்கிட்டு இருக்காராம். ஒரு வண்ணான் துவைச்சுக்கிட்டு இருக்காரு. தேல் போய் கொட்டை போச்சுங்களாம். அந்த தேலை எடுத்து தூக்கி வீசினாராம். திரும்பவும் வந்து கொட்டை போச்சான். திரும்பவும் தூக்கி வீசினாராம். இதே மாதிரி 3 வாட்டி 4 வாட்டி கரைக்கு தூக்கி தூக்கி வீசிட்டு இருந்தாராம். துவைச்சிட்டு இருந்த அவர் கேட்டாராமா, ஏன் சாமி அதுதான் உங்களுக்கு கொட்டை வருது இல்ல, அதை அடிச்சு கொல்லாமல்லன்னு சொல்லி கேட்கும்போது சொன்னாராம், தேலோட குணம் கொட்டுறது, என்னோட குணம் காப்பாத்து சொன்னாராமா. அப்ப கொட்டுறத வந்து எப்ப கொட்டும் உங்களுக்கு, யாராவது சீனா மட்டும்தான் கொட்டும், தேவையில்லாம அது கொட்டாது. ஆனா ஒரு விஷயத்த பழிவாங்க நினைச்சீங்க அப்படின்னா இவங்கள மாதிரி பழி வாங்கறதுக்கு ஆளே கிடையாதுங்க. மனசுல வச்சுட்டு நேரம் கிடைக்கும் போது கரெக்டா வச்சு செஞ்சிருவாங்க. அதுலயும் விருச்சகத்தை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ அதே மாதிரி இவங்களுக்கு சுக்கிர பகவான் அமைப்பு பார்த்துட்டோம். அப்ப இவங்க சொத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வழியில வந்து இவங்க வாங்குறது சிறப்பு. இவங்க செய்யக்கூடிய விஷயத்த மனைவி கிட்ட வந்து சொல்லிட்டு ஒரு ஐடியா கேட்டு பண்றது நல்லா இருக்கும். மனைவி மேல சொத்து வாங்கணும்னாலுமே கூட மேக்சிமம் வந்து திசா புத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துக்கணும். ஏன்னா 5ஆம் இடத்துல உச்சமா இருக்குன்னா இவங்களுடைய அறிவுகள், மனைவி சொல்லக்கூடிய விஷயத்த ஒரு ஐடியா கேட்டு பண்ணாவே நிறைய லாபத்தை எதிர்பார்க்கலாம் இவங்க. அடுத்து எடுத்தீங்கன்னா தனுசு. தனுசு வீட்டுக்கு பாத்தீங்கன்னா விருச்சக வீடுதான் வந்து விரைய பாவமா வரும். காலபுருஷ 8 இல்லைங்களா, என்னதான் பாக்கியாதிபதி ஸ்தானத்துல பிறந்திருந்தாலும் கூட காலபுருஷ 8க்கு உண்டான கிரகம் என்ன ஆகுது உங்களுக்கு, விரையபாவமா உங்களுக்கு வருது. அந்த 12க்கு உண்டான கிரகம் என்ன ஆகுது, 2ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு உச்சமும் அடையுது. அப்போ குரு பகவான் என்ன தன் வீட்டுல போய் 2ஆம் இடத்துல போய் நீச்சம் அடைஞ்சிடறாரு. இவங்க எந்த இடத்துக்கு போனாலும் அதிகம் பேசக்கூடாது. தனுசு லக்னம் தனுசு ராசியில பிறந்தவங்க எந்த இடத்துக்கு அதிகம் பேசிட்டாவே இவங்க என்ன பண்ணுவாங்க, சொல்லக்கூடிய விஷயங்கள் கரெக்ட் தான், அனுபவம் தான், சரியா இருக்கும். ஆனா புரிஞ்சுக்கும் போது வந்து தப்பா அங்க புரிஞ்சுக்குவாங்க. முந்திரி கொட்டை மாதிரி முந்திருதுன்னு சொல்லுவாங்க. சொல்லக்கூடிய விஷயம் வேகமா சொல்லுவாங்க. இவங்க சொல்லக்கூடிய விஷயம் சரியா இருந்தாலும் சொல்லக்கூடிய விதம் தவறா புரிஞ்சுக்கிற மாதிரிதான் இருக்கும். ஏன்னா செவ்வாய் இல்லைங்களா, ஒரு வேகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பீரமா காட்டுவாங்க. ஆனா மத்தவங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப திமிரா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவாங்க. அதனால எந்த இடத்துலயும் இவங்க என்ன பண்ணணுங்க, கரெக்டா பேசினாவே போதும். பேச்சு ரொம்ப இம்பார்ட்டன். ஏன்னா 8ஆம் இடத்துல போய் உச்சம் அடைறாரு, தனக்கு 2 நிமிஷம் அடைஞ்சிடறாரு. இவர்களுக்கு எடுத்து வைக்க தெரியாது, கொடுக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி இல்லைங்களா. அப்ப 2 குண கிரகம் என்ன அது உங்களுக்கு, அங்க செவ்வாய் பகவான் இங்க வந்து உச்சம் அடைஞ்சாலும் அவரும் போய் 8ல போய் நீச்சம் அடைஞ்சிடுறாரு. இவர்களை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா அகால மரணங்கள் கண்டிப்பா இருக்கும். தந்தையோட சப்போர்ட் கொஞ்சம் குறைவாதான் இருக்கும் தனுசுல பிறந்தவங்களுக்கு. தந்தை வழியில் கூடிய வந்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிக்குள்ளேயும் அகால மரணங்கள், வீட்டை விட்டு வெளியே போனவங்க, போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வராதவங்க எல்லாம் கூட இருப்பாங்க. மனநிலை பாதிக்கப்பட்டு வெளியில போனவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களா இல்லையா, இருக்காங்களா, அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாமா, என்ன ஒரு சின்ன கன்ஃபியூஸ்க்கு தான் இருப்பாங்க அவங்க. அந்த மாதிரி விஷயங்களும் அங்க இருக்கும். அதே மாதிரி தாத்தா பாட்டி வாழ்க்கையும் நிறைந்த வாழ்க்கையில வாழ்ந்திருக்க மாட்டாங்க. என்னதான் 1, 5, 9 இயக்கம் வந்து இவங்களுக்கு சிறப்பா இருந்தாலும் கூட ஏற்றத்தாழ்வுகள், அந்த போராட்டம் வந்து தனுசு ராசிக்கு உண்டுங்க. அது போர்க்கள ராசி தான். ஏன்னா மகாபாரத போரே வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரம் பூராடத்துல தான் முடிஞ்சுதுங்களாம். அதனால போர்க்கள ராசி அந்த வெற்றி உங்களுக்கு உண்டு. எப்படி இருந்தாலும் வெற்றியெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா போராட்டத்திற்கு பின் கிடைக்கும். காலபுருஷருக்கு பாக்கியாதிபதியா இருந்தாலும் கூட இவர்கள் அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா எதையுமே வந்து இவங்க சிறப்பா எடுத்துக்கணும். 12ஆம் இடத்துல நிம்மதியான தூக்கம் சொன்னோம். இவர்களுக்கு வந்து தூக்கம் குறைவுதான். இவங்க அதிகமா மொபைல் பார்க்காம இருந்துட்டாவே இவர்களுக்கு யோகம் தான். ஏன்னா 7க்கு உண்டான கிரகம் இல்லைங்களா, 7 கம்யூனிகேஷன்ஸ் தான், புதன் பகவான் தான் 4ஆம் இடத்துல போய் நீச்சம் அடைஞ்சிட்டாரு. 7 குண கிரகம் வந்து பாத்தீங்கன்னா இங்க 10ல வந்து உச்சம் அடையுது. அதனால மேக்ஸிமம் வந்து இவங்க மொபைல் பாக்குறத கொஞ்சம் குறைச்சிட்டாவே நிறைய விஷயங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். சோ அடுத்த விஷயம் எடுத்தீங்க அப்படின்னா மகரம். இந்த மகரத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா காலபுருஷருக்கே 10 அமைப்புல வந்திருக்காங்க. சனி பகவானுடைய வீடும் கூட. இந்த வீட்டை சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா எங்க தனக்கு 4ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு நீச்ச பலம் ஆகுறாரு. தனக்கு 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உச்ச பலம் அடைகிறாரு. அதே போல
இந்த 12ஆம் இடம் பாத்தீங்கன்னா தனுசு வீடா இயங்கும். இங்க குரு பகவானை பொறுத்தளவுக்கு மகரத்துக்குள்ளேயே வந்து நீசம் அடைறதுனாலையும் தனக்கு நேர் 7ஆம் இடத்துல வந்து சந்திர பகவானுடைய அமைப்பு வந்து 4ஆம் இடத்துல வந்து உச்சம் அடைஞ்சிருவாரு. சோ இவங்களை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா தந்தை வழியில சப்போர்ட் எல்லாம் கொஞ்சம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா தொழில் மூலமா கண்டிப்பா ஒரு ஏமாற்றம் இருக்குங்க. நண்பர்கள் மூலமாகவும் இல்லைன்னா சொந்தக்காரங்க மூலியமாவும் ஏதாவது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா கட்டாயம் இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இழப்பீடு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா என்னதான் தொழில்காரனா இருந்தாலும் கூட 4ஆம் இடத்துல தன்னுடைய விஷயத்த வந்து இவங்க போக்கஸ்டா பண்ணுவாங்க. நேரத்தையும் தூக்கத்தையும் வந்து இழந்துதான் இவங்க, ஏன்னா இவங்க இறை வழிபாடை விட பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தொழில் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சரிங்களா? செய்யும் தொழிலே தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்க தான் வணங்குவாங்க. நான் வேலை செய்யறேன்ப்பா, எனக்கு வருமானம் வருதுப்பா, என் குடும்பம் நான் காப்பாத்துறேன்ப்பா, இதுல சாமி எங்க இருந்து வந்தாங்க? நம்ம நல்லது பண்ணா நல்லா நடக்க போகுது, கெட்டது பண்ணா கெட்டதுன்னு அது மாதிரி பிராக்டிக்கலா யாருங்கன்னா மகரத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பாதகாதிபதியான செவ்வாய் பகவானே இந்த வீட்டுக்குள்ள வந்து உச்சம் அடைகிறாரு. ஜென்ம எதிரியான குரு பகவான் இந்த வீட்டுக்குள்ள நீச்சம் அடைகிறாரு. சோ என்ன செவ்வாய் குரு காம்பினேஷன் பாத்தீங்க அப்படின்னா எதுலையுமே வந்து தன்னோட திறமைகள் இருக்கும், ஆனா அதற்கான விஷயம் வந்து கிடைக்காது. இதே மாதிரி சொல்லி கொடுத்த குருவே வந்து பாத்தீங்கன்னா பாதியில் விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த அமைப்பு பாத்தீங்கன்னா இந்த மகரத்துக்கு உண்டு. என்ன காரணம்னா இவங்களா வளரணும், யாராவது கூட இருந்தாங்கன்னா இவங்களுடைய வளர்ச்சி குறைவாயிரும். அப்ப என்ன பண்ணுங்க, வளர்த்தி கொஞ்சம் விட்டுட்டு விட்டுட்டு போனாதான் இவங்க அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி ஓடுவாங்க. இப்ப நம்ம செஞ்சாகணும் ஒரு கட்டாயத்துல இருந்தா மட்டும்தான் மகரம் வேகமாக வளரும். பக்க சப்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாங்க, அவங்க இருக்காங்க சப்போர்ட் துணை இருக்கும்போது தன்னோட வளர்ச்சி குறைஞ்சிரும். அதனால மகரத்துல பிறந்தவங்க இது பாக்குறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, யார் விட்டுட்டு போனாங்களோ அதுக்கப்புறம் உங்க வளர்ச்சி அபாரமான வளர்ச்சியா இருக்கும். அப்ப உங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயம் என்ன பண்ணுவீங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவீங்க. கெட்டது கிடைச்சதுன்னா யாருக்கும் தரமாட்டீங்க, அதையும் சொல்ல மகரத்துல. சனி பகவான் வந்து 4ஆம் இடத்துல உச்சம் அடைறதுனாலையும் இங்க 10ல வந்து நீச்சம் அடைகிறார். செய்யக்கூடிய தொழில என்னைக்கு இருந்தாலும் நீங்க பெரிய ஆளா வருவீங்க, அதுல எந்தவித மாற்றம் கிடையாது. ஆனா சில தடைகளுக்கும் போராட்டத்துக்கும் பிறகுதான் நீங்க சைன் பண்ண முடியும். அது இங்க உண்மை, நிதர்சனமான உண்மை. அப்ப குரு பகவான் வந்து அது உங்களுக்கு 12-3 அதிபதியா வராது. அப்ப நீங்க இருக்கக்கூடிய வாழ்ந்த இடம் பிறந்த இடத்தை விட்டு நீங்க வெளியே வேற ஊருக்கு வரணும். எப்ப வெளியூர் வேற ஊருக்கு வந்து நீங்க வந்து பிழைப்பு நடத்துறீங்களோ அப்ப சைன் பண்ணுவீங்க. ஏன்னா பொதுவாவே வந்து இந்த வெளிநாடு வெளியூர் வெளிப்பயணம் அங்க தொழில் பண்றது பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு குரு ரொம்ப முக்கியம். குரு பகவானும் 9க்கு உண்டான கிரகம். உங்க ஜாதி யாரா இருந்தாலும் சரிங்க, சம்பந்தம் குரு பகவான் சேர்ந்திருக்காரா, பாத்துட்டு இருக்காரா, கூட இருக்காரா, அந்த இடத்த பாக்குறாரா, சம்பந்தப்பட்ட நட்சத்திர பாதம் இருக்கா, சம்பந்தம் குரு இல்லாம நீங்க ஊரை விட்டு ஊர் போய் பயணம் பண்ணி ஜெயிக்கவே முடியாதுங்க. அது வெளிநாடா இருக்கட்டும், கடல் கடந்து கூட போங்க, எதுவா இருந்தாலும் சம்பந்தம் குருவோட பார்வையோ அந்த திசா புத்தியோ அந்த அமைப்புல கண்டிப்பா குரு இருக்கணும். அப்ப மகரத்துல பிறந்தவங்க நீங்க உள்ளூர்ல இருந்து சைன் பண்ணவே முடியாது. எப்ப இடம் விட்டு இடம் மாறுறீங்களோ போராட்டம் இருக்கும். வாழ்றதுக்கும் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க மகரத்துல பிறந்தவங்க. ஆனா அந்த போராட்டத்துக்கு பிறகுதான் நீங்க நிலையான வருமானத்தை தேட முடியும். அடுத்து கும்பம். இந்த கும்பத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 12ஆம் இடமா சனி பகவானே வரார். தன் வீட்டுக்கு தானே விரையும் யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் வீடு தான் வருங்க. மற்ற வீடு எதுவுமே வந்து இந்த 12 பாவத்துல எதுவும் வராதுங்க. தன் வீட்டுக்கு தானே விரையும் யாருன்னா மகர வீடு தான். அப்ப கும்பத்துக்கு மகரமா வராரு, சனி பகவானா வராரு. அப்ப இந்த வீட்டை பொறுத்தல பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து எங்கன்னா நீச்சம் அடைவது வந்து தன் வீட்டுக்கு 3, தன் வீட்டுக்கு 9ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாரு. தன் வீட்டுக்கு பாதக வீடும் அதே சுக்கிரன் வீடு தான். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் 2 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க 2ஆம் இடத்துல வந்து உச்ச பலம் அடைகிறாரு. அதே மாதிரி 8ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீச்சம் அடைஞ்சிடறாரு. இவங்க மனைவியை கண்டிப்பாக மதிக்கணும். ஆனா மனைவியை வந்து கண்டிப்பா அவங்க துரோகம் செய்யக்கூடிய அமைப்புல கண்டிப்பா கும்பத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. இவர்கள் அஃபேர் அப்படின்னு விஷயத்துக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னாவே 2ஆம் இடம் லாக் ஆயிடும், வருமானம் தடை ஏற்படும், தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள கட்டாயம் சிக்குவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அஷ்டமாதிபதியான புதன் பகவான் இங்க இருந்து 2ஆம் வீட்டுல நீச்சம் அடைஞ்சிடறாரு. அதனால 2-3 காதல்ல உங்களுக்கு வந்து விட்டு விலகி போயிருக்கும். ஆனா மனைவி ஆகட்டும் கணவன் ஆகட்டும் ஒருவரை ஒருவர் வந்து நல்லா புரிந்து கொண்டு சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு சிறப்பா இருக்கும். என்ன பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துல இவங்க இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா 5 கிரகம் வந்து இங்க மீனத்துல வந்து நீசம் அடைஞ்சிடறாரு. அந்த பூர்வீக சொத்தின் மூலமா இவங்க வருமானத்தை எடுத்துக்கலாமோ தவிர இவங்க வந்து அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடாது. இருந்தாவே கொஞ்சம் சிரமமாயிடும். அதே மாதிரி அந்த புதன் பகவான் வந்து 5-8 வராருங்க. குழந்தைகளுக்குமே சொத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா பூர்வீகத்துல சேர்த்தி வச்சு கொடுக்காதீங்க. 2 தலைமுறை ஆயிடுச்சா 3 தலைமுறை ஆயிடுச்சா சொத்தை வித்துட்டு ஒரு இடமாவோ நிலமாவோ புதுசா மறுபடியும் வாங்கி போட்டுதான் நீங்க செய்யணும். அப்பதான் வந்து அந்த குழந்தைக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும்.
அப்ப சனி பகவான் தனக்குத்தானே விரயமா வரதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொத்துக்கள் கொஞ்சமா சேர்த்தாலும் கூட அழிக்கக்கூடிய தன்மையும் உண்டு. ஏன்னா 2-11 உண்டான குரு பகவான் வந்து பாடல வந்து உட்கார்ந்து உங்களுக்கு பலவீனமாயிடுறாரு. அதே பாது 3-10 கிரகம் வந்து பாத்தீங்கன்னா உச்சம் அடைஞ்சிடுறாரு. உங்க முயற்சியின் மூலமா தான் ஒரு நல்ல வியாபாரமோ நல்ல தொழிலோ செஞ்சு நிறைய விஷயங்கள் மாற்றம் கிடைக்கும். என்ன நீங்க மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி உங்க பூர்வீக தொழில் அதுவும் செய்யக்கூடிய அமைப்புகளும் கூட கும்பத்துக்கு உண்டு. மேக்சிமம் மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறது இங்க வந்து, ஏன்னா நீங்க ஏமாத்துனீங்கன்னா உங்களுக்கு நீங்களே செக் வச்சுக்கிற மாதிரி தான். சனி பகவானை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த கிரக சூழ்நிலை வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஒரு அனுபவத்தை வந்து 7 சனி காலத்தான் நீங்க பெற முடியும். அதே 7 சனி காலத்துல திருமணமாகும், கல்யாணம் ஆகுறது, குழந்தை பிறக்கிறது, தொழில் அமைக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா 7 சனி காலமா தான் இருக்கும். இந்த அஷ்டம சனி காலம் மட்டும்தான் கொஞ்சம் கவனம். ஏன்னா நீங்க வந்து உங்களோட உழைப்பு, உங்க நேரத்தையும் தூக்கத்தையும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி நீங்க உழைப்பு செலுத்துறீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு பாதிப்பு தரமாட்டார். ஏன்னா அவர் வந்து நீதிமான். ஏன் அவர் நியாயமா இருக்காருன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு தாய் தந்தையருக்கு மட்டும் உங்களுடைய கடமையை சரியா செய்யணும். எவன் ஒருவன் தனது தாய் தந்தையருக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் மருத்துவ செலவு செய்கிறாரோ அவரை பாதிப்பு தரமாட்டாருங்க. பாதிப்பு வேற, பிரச்சனை வேற. பிரச்சனைங்கிறது அவருடைய காரணத்துல எல்லாத்துக்கும் ஆல் ஆர் ஈக்குவல். அவர் அலையா விருந்தாளி. எல்லார் வீட்லயும் அடி வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருப்பார். பிரச்சனை இல்லாத மனுஷனுக்கு வாழ்க்கை கிடையாது. அவன் பிரச்சனையே கட்டாயம் தருவார். ஆனா பாதிப்பு அப்படிங்கிறது தான் இழப்பு. அதுக்கு எந்த ஒரு நிகர் சம்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா எது ஈடு கொடுக்க முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி இழப்புகளுக்கு ஆறுதல் இல்லை. அப்ப என்ன பண்ணணும், நீங்க நீதியா நேர்மையா உங்க மனசாட்சி கட்டுப்பட்டு வந்துட்டாவே சிறப்பா இருக்கும். சோ அந்த விரைய பவன் இப்படி எடுத்துக்கலாம். நீங்க இப்ப அடுத்து மீன வீடு. இந்த மீனத்துல பாத்தீங்கன்னா பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா கும்ப வீடு. சனி பகவான் தான் பலவீனமாக விரையாதிபதியா இருந்தாலும் கூட 2ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு நீஷம் அடைஞ்சிடறாரு. 12ஆம் 8ல வந்து பாத்தீங்கன்னா உச்சம் அடைஞ்சிடறாரு. அப்ப இந்த விரையாதிபதியா 2ஆம் என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு சேமிக்க தெரியாது. உங்க குடும்பத்துக்காக எதையுமே எடுத்து வைக்க தெரியாது. சம்பாதிக்கிறீங்களா, எல்லாமே கடமைகள் சரியா செய்வீங்க. மீன் என்ன கேட்டீங்கன்னா மீனோட குணம் என்னங்க, தண்ணிக்குள்ள அழுக்கு இருக்கும், சாப்பிட்டு சுத்தமா வச்சுக்கும். அப்ப தான் சுத்தி இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் காப்பாத்தி வளர்த்தி விட்டுருவீங்க தவிர நீங்க அங்க வளர மாட்டீங்க. அதுதான் மீனோட குணம். மீன ராசி அப்படிதான். எல்லாத்தையும் யாருக்கு என்ன, அம்மாக்கு என்ன வேணும், அப்பாவுக்கு என்ன வேணும், மனைவிக்கு என்ன வேணும், பசங்களுக்கு என்ன வேணும், அக்காவுக்கு தம்பிக்கு சுத்தமா எல்லாத்துக்குமே தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு உங்களை நீங்க பாத்துக்க மாட்டீங்க. அதுதான் மீனத்தோட குணம். அப்ப என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா சனி பகவான் 2ஆம் இடத்துல வந்துட்டாங்க. குடும்பத்துல நீங்க என்ன செஞ்சாலும் நல்ல பேரை நீங்க வாங்க முடியாது. உங்களை வந்து புகழ் வாங்கன்னு கேட்டீங்கன்னாலும் வாங்க வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா செவ்வாய் பகவான் என்ன, அது லாப நோக்கம் அதிகம் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா 2-9க்கு உண்டான ஒரு தனாதிபதியும் பாக்கியாதிபதியும் எங்க 5ஆம் இடத்துல போய் உங்களுக்கு பலவீனமாயிடுறாரு. லாபத்துல வந்து உச்சம் அடைகிறாரு. அப்போ நீங்க உங்க கூட யார் இருக்காங்களோ அவர்களுக்குத்தான் வளர்ச்சி. அழகா வளர்த்தி விட்டுருவீங்க. நல்லா இருந்துட்டு போறான் அந்த மாதிரி எதையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. எதிர்பார்க்காம அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில இந்த மீனத்துக்கும் உண்டுங்க. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. பட் ஆனா எந்த விஷயத்தையும் வந்து கவலைப்படவும் மாட்டீங்க. ஏன்னா குரு இல்லையா, அடுத்த அட்வைஸ் பண்ணி அடுத்தவங்க வந்து பிரைன் வாஷ் பண்றது, அவங்கள வந்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது மீனத்துக்கு நிகர் யாருமே கிடையாது. அப்ப சனி பகவான் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு பொய் பேசுறது பிடிக்காது. ஆனா பொய் பேசினாலும் மாட்டிக்குவீங்க. ஏன்னா 2ஆம் சனி பகவான் இருந்தாலும் கூட மேக்சிமம் தேவைப்பட்டா மட்டும்தான் பொய் பேசுவாங்க, இல்லைன்னா பேச மாட்டீங்க. ஆனா நீங்க சொல்லக்கூடிய பொய் அப்படிங்கிறது மற்றவர்கள் வாழ்க்கை தரத்துல ஏதாவது பாதிப்புகள் இல்லாம இருக்கணும், அவங்கள காப்பாத்துக்காக தான் சொல்லுவீங்க தவிர உங்களுக்காக நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க. ஆனா என்ன, உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் வாழ தெரியாம வாழ்றதுல மீனமும் ஒண்ணு. சோ அதனால உங்க வாழ்க்கைக்காகவும் கொஞ்சம் என்ன பண்ணணும், நீங்க வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆகணும். அதையும் இங்க சொல்லிக்கிறேன் நான். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மீனம் வீட்டு வரைக்கும் பார்த்திருக்கோம் சரிங்களா. மேசத்துல ஆரம்பிச்சு மீனம் வீட்டு வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச சுத்தமும் சொல்லியிருக்கேன் நான். மிக்க நன்றியும் வாழ்த்தும் வாய்ப்புகளுக்கு பாராட்டும். திருவருள் மீனாட்சி வெங்கடேசன். நான் ஈரோட்டில் இருக்காங்க. என்னுடைய தொலைபேசி எண் வந்து பார்த்தீங்கன்னா 9095521564. ஆன்லைன்லேயும் ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 12 ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா விரைய பாவத்தில் சூட்சமங்கள் கருத்துக்கள் இருந்தாலும் எனக்கு தெரிந்த அனுபவ கருத்துக்கள் மட்டும் தான் பகிர்ந்திருக்கேன். அனைவருக்கும் பாராட்டுகளை கூறிக்கொள்கிறேன். நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் அம்மா. ஒரு நல்ல தருணம். 12ஆம் இடம்ங்கிறது ஜோதிட அடிப்படையில் சொல்லக்கூடிய இடம், மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய விஷயம். 3, 6 to 12 அப்படிங்கிறது பொதுவாக வந்து மறைவு ஸ்தானம்னு பேரு. ஜோதிட பொருத்தமெல்லாம் பார்க்கும்போது 12 கூடிய கிரகம், 12 லக்கணத்துக்கு 12 கூடிய நட்சத்திரத்தை பொருத்தத்தில் எடுக்கிறது இல்லை.
ஏன்னா வந்து பிரிவுங்கிற அமைப்பு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ வந்து இந்த 12ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த சூட்சும ரகசியங்கள் என்னன்னா 12ஆம் இடம் பிரித்து கொடுத்து விடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்து இருக்குது. அப்ப என்ன சொன்னா பங்கமில் வியத்தென் மன்னன் பரிந்து 2ஆம் இடத்தில் நிக்க தங்க நல் வீடு கட்டி சகல பாக்கியம் சேர்வு. 12 கோடி 2ல் இருந்தான்னா இவனுக்கள் இவன் குடும்பத்துக்காக வீடு கட்டி எல்லாம் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லாங்குது. எல்லா ராசிக்குமே பொருத்தமான விஷயம்தான். இப்படி வந்து ஒரு அற்புதமான விஷயம் 12ஆம் இடத்து ரகசியங்களை வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து நம்மிடையே பகிர்ந்து கொண்டு தன்னுடைய அனுபவ கருத்துக்களை நீண்டகால அனுபவ கருத்துக்களை வந்து ராஜநந்தி டிவிக்காக அதே மாதிரி ராஜநந்தி டிவியில் பார்க்கக்கூடிய நேயர்களுக்காக அற்புதமாக வந்து வெளிப்படைய சொன்ன ஈரோட்டினுடைய ஏன்னா மணிமகுடம், ஏன்னா வந்து மக நட்சத்திரம் அப்படின்னாங்க மணிமகுடம், ஈரோட்டினுடைய மணிமகுடம், மங்கையர் திலகம் ஜோதிடத்துல மிகப்பெரிய விஷயம் எல்லாம் தெளிவா சொல்றது வந்து இவங்களுக்கு இவர் தான் அப்படிங்கிறது புரிஞ்சது. ரொம்ப சந்தோஷம். அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றி கூறுகிறேன். அதே போல இனி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளிலும் ஒவ்வொரு கருத்தரங்களையும் கலந்து கொண்டு தங்களுடைய மேலான ஒரு சிறந்த பதிவுகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.